ஸோ ஹாய் ஹலோ என்ன போகிற நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் எண்டர் ட்ராகன் ஃபைட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இத்தனை நாளாக கஷ்டப்பட்டது இதுதான் கைஸ். ஸோ டைமண்ட் டூல்ஸ்லாம் என்சாண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு 2 புது கெஸ்ட் வந்திருக்காங்க. 2 பேர் பேசுங்க. ஹலோ ஹாய். ஹலோ ஹாய். ஓகே. ஸோ இவங்க தான் என்னோட அக்காவும் தங்கச்சியும் வந்திருக்காங்க. ஸோ இவங்க கூட தான் நான் விளையாட போகிறோம். இவங்களுக்கு மைன்கிராஃப்ட்னா என்னென்னு தெரியாது, அதாவது ஓரளவுக்கு தெரியும். அப்பெல்லாம் இல்லையே, நம்ம 3 பேரும் சேர்ந்து இந்த கேமை கண்டுபிடிச்சோம். என்னது? ஆமா, பிகாக்ஸி கண்டுபிடிச்சிட்டு இது கண்டுபிடிச்சோம். அதுக்கு முன்னாடி இது கண்டுபிடிச்சோம். ஓகே. ஸோ உள்ளே பூந்துடலாமா? ஸோ நான் வந்து கோல்டன் இங்கே பாருங்க ட்ராகனை எப்படி கதற விட என்னென்னலாம் வச்சுருக்கேன்னு. இவ்வளோ பெட்டு. என்னது என்னது என்னமோ சொல்றா. சரி வாங்க கூட. என்னது இது? பயந்துட்டேன். ஓகே த எண்டு. ஸோ நம்மளோட எஃபிஷியன்சி எஃபி பிக்காக்ஸ் வச்சு மைண்ட் பண்ணிட்டு போகலாம். என்ன போயிட்டே இருக்கு. ஆக்சுவலி முன்னாடிலாம் டைமண்ட் கிடைக்கும்ல, இப்போ கொஞ்சம் அடிக்கடி கிடைக்குது. ஸோ மேலே வந்தாச்சு. ஸோ கடவுளை எண்டு வேர்ல்டு வந்து பக்கா இருக்கக்கூடாது. என் போன சர்வைவல் மாதிரி பக்கா இருக்கக்கூடாது. கடவுளே ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஸோ இங்கே பாருங்க என்சான்மெண்ட்லாம் நீங்கள் வந்து ஸ்லோ மோஷனில் பார்த்துக்கோங்க, ஏன்னா டைம் இல்லை. ஓகே ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. அண்ட் தென் என்கிட்ட ஒரு பில்லர் ஏறுறதுக்கு தான் பிளாக்ஸ் இருக்கு. இதுக்கே எல்லாமே போயிடும். நான் பாதி உள்ள வச்சதெல்லாம் நான் பாதி உள்ள எதுக்கு பெட்டை செய்யாம வச்சேன்னா இன்வென்டரியும் ஃபுல் ஆயிடுச்சு. யுபோடி நேரா கீழே இப்போ நீ வந்து மேக் பண்ணனும், அதாவது இப்படி பண்ணனும்னா வீடியோ ஃபுல்லா கவர் பண்ணனும்னா நீ மேக் பண்ணணும். ஆமா, அதனால கொஞ்சம் வேகமா பண்ணணும். ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷத்துக்குள்ள முடிக்க பார்த்துடுறேன் என் ஃபைட்டை. இது என்ன அங்க போய் குறி பார்க்கணும். ஓகே. எங்கப்பா பாஸ்? ஸோ கேஸ் ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து இவ்வளோ தூரத்துலேருந்து இப்போ நான் அடிக்கணும். இப்போ வந்து இதான் எனக்கு ரொம்ப கஷ்டம். இது வந்து ஆப்டிஃபைன் இல்லாததுனால என்கிட்ட ஜூமும் இல்லை. நான் இதை மட்டும் அடிச்சிட்டேன்னா அவ்வளோதான் மாஸ். கைஸ் வாட்ச். ஓகே. ஸோ இது இப்படி இது வந்து கொஞ்சம் ஈஸி தான். ஸோ ஈஸியாக உடச்சிடலாம். ஓகே ஓகே. ஸோ நம்மளுக்கெல்லாம் இது தேவையில்லை சாகசம். ஸோ அப்படியே டேரெக்டாக இப்படியே குதிச்சிடலாம் கைஸ், ஏன்னா எனக்கு சாகசம்லாம் தேவையில்லை. ஓகே. ஸோ வந்தாச்சு. அடிக்க முடியல. ஸோ இப்போ நேராக போய் நம்ம இதை உடச்சிடலாம். பரவாயில்ல, என்கிட்ட நிறையா உள்ளு இருந்தது, நல்லதாக போயிடுச்சு. ஸோ இப்போ அந்த டிராகன் நம்மளை வந்து திரும்ப அடிக்காத வரும் சந்தோஷம். என்கிட்ட ஒரு சுத்தமாக டோட்டமே இல்லை. ஸோ நம்ம எஃபிஷியன்சி பிக்காக்ஸ் வச்சு இதை உடச்சி மேலே போய் பவு வச்சு ஸோ அப்படியே இங்கே. ஸோ இதான் அந்த பாஸ் டிராகன். நீ பாஸ் சொன்னனால நான் பாஸ் மொட்டை பாஸ் நினைச்சிட்டு. அதான் மொட்டை பாஸ் அந்த மாதிரி. நான் வந்து கேம் பாஸ் அந்த மாதிரி சொன்னேன். ஸோ எவ்வளோ நாள் விளையாட முடிப்பா? 10 மினிட்ஸா 15 மினிட்ஸா? ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸில் முடிச்சிடலாம். இவன் வந்து பெருசாலாம் இவன் ஒன்றும் பண்ணிட மாட்டான். டிராகனு சும்மா மேலே பறந்துட்டு இருப்பான். நம்ம எண்ட் கிறிஸ்டலை உடச்சிட்டு நம்ம கீழே வரும்போது முடிச்சா போதும். சொல்ல ஈஸி தான், பட் விளையாடும் போது கொஞ்சம் பயம், கொஞ்சம் அள்ள விட்டுரும். ஏன்னா ஹார்ட் கோர்னால கொஞ்சம் ஹார்ட் கோர், அதனால இல்லைன்னா தெரியாது அவ்வளோ. ஸோ இப்போ வந்து ஓகே கைஸ். ஸோ இது பண்ணலாமா? ஓப்போடா தண்ணியை போட்டு அப்புறம் ஹார்ட் எல்லாம் போய் அவ்வளோ ஹைட்லேருந்து கீழே ஊசனா என்கிட்ட நல்ல வேலை கொஞ்சம் ஃபெதர் ஃபாலிங் போட்டேன். ஸோ இப்போ நம்ம 2 பேர் இப்போ வந்து நான் எப்படியாவது இந்த ட்ராகன் கைஸ் நான் ஒன்றுமே பண்ணல. ஆனால் இப்போ வந்து ட்ராகனுக்கு பாதி அது ரீஜென்ரேட் பண்ணல.
நான் இருக்கிற எல்லா கிறிஸ்டல்ஸையும் உடைச்சிட்டேனா? ஸோ கேஸ் நம்ம கிறிஸ்டல்ஸ்லாம் ஈஸியாக உடைச்சாச்சு. ஸோ எனக்கே தெரியாது நான் கிறிஸ்டலை உடைச்சது. இப்போ நேராக போய் இதை மட்டும் முடிச்சா போதும். ஏஸ் எனக்கு தெரிஞ்சவரும் ஒரு சீக்கிரமாக ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷத்துலேயே முடிச்சிருவோம் போல். ஆனால் அதுக்குள்ளே எல்லா கிறிஸ்டல்ஸையும் முடிச்சாச்சு. டேக் கேமே நான் எதுவும் எடுக்கல. என் ஃபஸ்ட்டு டேக் கேம் வந்து கண்டிப்பாக ட்ராகனாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இப்போ நம்ம ஏற்றியாச்சு ஹெல்த்தை. ஸோ லாஸ்ட்டாக அவனோட வாயிலே நான் வெட்டணும் கேஸ் வாடை வச்சு. ஸோ அவன் வந்து இப்படி வெறுப்பேற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டியா? இங்கே போயிட்டு வரதுக்குள்ள நீ ஸ்டார்ட் பண்ணிட்ட மேட்ச். அவன் எங்கேயோ. ஓகே ஸோ இன்ஃபினிட்டி யாரோ வச்சிருக்கு. 2 பேர் இருக்காங்களா? 2 பேர். ஒருத்தவங்க. ஓகே ஸோ போச்சு. டிராகன் எப்போ ஆகாட் போயிடுச்சு. ஓய் ஓய் காட். ஓய் நோ ஓப்போடா. ஃபெதர் ஃபாலிங் 4ஆல கூட இவ்ளோ பண்ண முடியாது. நான் முதல்ல ஷீல்டை கழட்டிடுறேன். இல்லைன்னா நான் ஷீல்டை தெரியாம ஆன் பண்ணி விட்டுருவேன். இதான் கூட ஸ்பாம் கிளிக் பண்ணிடலாம். ஜஸ்ட் தெரியுமா அவ்வளோதான் வேர்ல்டு முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். 1 நிமிஷம் திக்குங்க. நான் அவ்வளோதான் இந்த டிராகனை போய் இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டோம்னு நினச்சி ஒரு செகண்ட் பயந்துட்டேன். நான் இதை பவு எடுத்து முதல்ல நம்ம இந்த இடத்துல நிற்கக்கூடாது. இந்த இடத்துல அதோட போயிருந்தானா பண்ணீங்க ரொம்ப பேசிட்டு அவுட் ஆகிட்டு வந்து எந்த மூணு வச்சுட்டு டிராகனை போய் பார்ப்பான்ட்டு. ஆமாம் பட் தப்பிச்சிட்டோம். ஓகே என்ன டேக் கேம் வரல? ஆல்ரெடி டேக் கேம் எடுத்துட்டேன். ஆமாம்ல க்ரீப்பர் அடிச்சேன்ல. ஏன்னா ஃப்ரீ ஃபயர்னா டக்கு டக்குன்னு இந்த கன் வச்சு சுடுறான்னு நம்ம சுட்டுட்டு போயிடுவோம். பட் இது வந்து அது பக்கத்தில் அதுவும் அதை பொறுமையாக ரீலோட் பொறுமையாக அதை லோட் பண்ணி கடுப்பும் வரும் ஜாலியாகவும் இருக்கும். பட் இருந்தாலும் அது கொண்டுருச்சுன்னா மனசே கஷ்டமாக இருக்கும். ஃப்ரீ ஃபயர்லையாச்சும் திரும்ப இதாகிடலாம், ரிவே ஆகி வரலாம். ஓகே ஸோ நான் விட்டதெல்லாம் எனக்கே திரும்ப வந்துட்டுருக்கு. ஓகே ஏய் உனக்கு என்னடா தேவை சொல்லி வாய முல்ல. ஓ மை காட் ஹார்ட் இந்த பாரு யூபோடி சாப்பிட்டு கொஞ்சம் ஏத்து சாப்பிட்டு. எனக்கு என்ட்ரு டிராகனோட என்ட்ரு மேனை தான் பார்த்து போயிருந்துட்டு இருக்கேன். ஆக்ஸ் எடுத்து டக்குன்னு முடிச்சிடுறேன். அவன் மண்ணால எல்லா ஹார்ட்டையும் கட் பண்ணி விட்டு போயிடுறான். ஆமாம் என்ட்ரு டிராகன் கீழே வந்துச்சா இல்லை இப்போ? ஸோ இது நைட்டு அது திரும்ப நம்மளாலே தான் கீழே மட்டும் இறங்கிடுடா. கொஞ்ச நேரம் தள்ளிக்கலாம், என்ன வந்து டக்குன்னு பறக்க விட்டுருவோம். என்ன பண்றாங்க கொஞ்சமா என்ன சுத்தமா டேமேஜ். ஓமா ஓ போடா. ஜஸ்ட் மிஸ்ல எப்ப பார்த்தாலும் நம்ம விளையாடிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யோ மோஜாங்கி தயவு செஞ்சு ஃபெதர் ஃபாலிங் 100ன்னு ஒன்று கொண்டு வாங்கடா. தயவு செஞ்சு கொண்டு வாங்கடா. ஃபெதர் ஃபாலிங் 100ன்னு ஒன்று கொண்டு வாங்கடா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன்டா. ஃபெதர் ஃபாலிங் 4 வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல. 100 கொண்டு வரணும். ஃபெதர் ஃபாலிங் 100. ஆமாம் ஏன்னா அப்பதான் வந்து கீழே விழுந்தாடா இது போகாது. அது போகுதுன்னா வந்து இந்த லெவல் எல்லாமே வேஸ்ட் தான் உனக்கு. அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா மைனஸ்ராஃபே வேஸ்ட். ஆமாம் ஓகே இருந்தாலும் ஒரு பயம் இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஒரு வேர்ல்டை பண்ணி அதை அது 3 வயசு குழந்தையே விளையாண்டுட்டு போயிடும். இதனால அடிக்க முடியுமா இல்லை? சே நிறைய கோல்டன் ஆப்பில் கிராஃப்ட் பண்ணியிருக்கணும் நெதருக்கு போய். ஸோ நான் இதை வந்து ஆக்ஸ் வச்சு முடிச்சே தீருவேன். என்ன கேஸ் இவ்வளோ நான் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் ஈஸியாக முடிச்சிடலான்னு நினச்சேன். இது மேலே போயிட்டு கீழே வரவே மாட்டேங்குது. ஆக்சுவலி இப்போயே 10 நிமிஷம் கிட்ட ஆக போகுது. ஆமாம் ஸோ 20 செகண்ட் 10 நிமிஷம் 20 செகண்ட் கூட இல்லை. ஸோ இது லோட் பண்ணி வந்து 10 செகண்ட்ஸில் வந்து முடிஞ்சிடும். ஆமாம் இவனை ஆக்ஸ் எடுத்து அடிக்கணும்.
இல்ல ஸ்டார்டிங் ஏய் 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 உனக்கவே தெரியல. ஓ போடா feather falling 4 தெய்வமே feather falling 4 நல்லா தான் ஒர்க் ஆகுது. சோ போச்சு சரி. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு கொல்ற அளவுக்கு நான் சாவர லெவலுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஸோ ஸோ என்னோட மேலே பறக்க விட்டான், நான் கீழே விழுந்து ஃபெதர் ஃபாலிங் 4 தப்பிச்சு. ஸோ கைஸ் ஸோ திக்குன்னு இருக்கு. நான் ஷீல்டை போட்டுக்கிறேன். ஷீல்டு தேவையில்லைன்னா எம்எல்ஜி பண்ணேன் அதான். ஸோ கைஸ் ஸோ இப்போ வேறு திக்குன்னு இருக்கு எனக்கு. 2 பேரும் தெரியாம பார்த்துட்டேனா கடுப்பு. உங்களுக்குலாம் ஒரு என்ட்ரமான பாம்பை வச்சு உங்களை கொல்றேனா இல்லையான்னு பாருங்கடா. டக்குன்னு ஓடா எனக்கு. ஓகே ஸோ முடிச்சாச்சு அவனையும். ஸோ நம்ம பிரெட்டு டக்குன்னு காலி ஆகிட்டு இருக்கு. ஸோ வாட்டர் பாக்கெட் இல்லைன்னா நான் கண்டிப்பாக எப்பயோ செத்துருப்பேன். ஆ சே அதே மாதிரி மைனிகிராஃப்ட்ல ஃபுட் அப்படின்னு ஒரு ஆமாம் நிமிஷத்துலயே. ஓகே ஸோ நான் எனக்கு பவுலாம் சுற்றி எனக்குலாம் பவு வச்சு சுத்தமாக விளையாடவே வராது. ஸோ பவு வச்சு நானும் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கொடுத்துட்ருக்கேன். பவர் 5 இருக்கனால ஓரளவுக்கு டேமேஜ் போகுது. ஸோ கெஸ் ஸோ நம்மளுக்கு என்ட்ரு பழம் தேவைப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஹைட்டாக போயிட்டோன்னா அது யூஸ் ஆகும். ஸோ இப்போ வர இந்த ஹார்ட் கோர்னுங்கிற இதே மறந்துட்டு நான் அப்படியே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். ஓகே நான் போட்ட ஆரோலாம் எனக்கே ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கு. கஷ்டப்பட்டு எல்லாம். ஓகே ஸோ ஓகே ஸோ யோ முன்னம் பழைய மாதிரி எங்கள்கிட்ட எல்லா ஹார்ட்டுமே வந்துடுச்சு. திரும்ப போக கூட சான்ஸ் இருக்கு. வாட்டர் தேவை. ஓ போடா ஹார்ட் போறேன். டேய் ஆன்லைன் கடிறானா ஒரு ஹார்ட் போட்டு. டேய் இந்த வாட்டர் என்ன இப்படி போயிட்டு இருக்கு. கடுப்பா வந்து இதனால எனக்கு அடிச்சுட்டே இருக்கு. இவனை பார்த்தா தான் பயமா இருக்கு. முதல்ல சாப்பிடு. எல்லா ஹார்ட்டும் சமம் வெறியத்துறான். நான் வந்து என்ட்ரு டிராகனை பார்த்து கூட பயப்பட மாட்டேன். இப்ப பார்த்தா பயப்படுறேன். நான் என்னோட பாதி வேல்ல வந்து என்ட்ரு டிராகன்கிட்ட சாவறதை விட அதிகமாக வந்து என்ட்ரு மேன்கிட்ட தான் சேர்த்துருக்கேன். என்னோட பழைய மைன்கிராஃப்ட் வீடியோஸ்லாம் பாருங்களேன். நார்மல் சர்வைவல் ஒரு வாட்டி ஹார்ட்கோரில் ஃபுல் நெதரைட்டில் நான் வந்து என்ட்ரு மேன்கிட்ட சேர்த்தேன். வெறி ஆயிடுச்சு. ஓகே ஸோ அதை ஸ்வாடை கீழே போட்டேன். ஓகே ஸோ இன்னும் வெறியதே பேசிவேன். கீழே வரவே மாட்டான். அது ஆல்மோஸ்ட் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எதுக்கு வர மாட்டான்னு எனக்கு இப்போ வரல தெரில. ஸோ எல்லாரும் நம்மளை பார்த்து வரானுங்கன்னு பயந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது நம்மளை பறக்க விட்டுறான் இவன். ஒரு வாட்டியாவது என்ன பறக்க விடாம இருக்கானா இவன். எனக்கு என்னமோ பெட்ராக் எடிஷன்ல எண்டர் டிராகன் ஃபைட் ரொம்ப ஈஸின்னு தோணுது கேஸ். டேய் என்ன இன்னொடைய டேய் தெய்வத்தென்ன வந்து அடிவாங்கடா. என் பவுவோட அன்பிரேக்கிங் 3 போட்டதுக்கே பாதி இது போயிடுச்சு. ஓகே ஸோ அவனை முடிச்சாச்சு கேஸ். நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. நேராக இவனை இங்கே போய் ஏய் எப்படா இங்கே தான் அடிக்கிற. எப்படி கேஸ் இவன் இங்கே தான் அடிக்கிறான். சே வந்த சான்ஸ் போயிடுச்சு. ஓகே ஸோ ஹார்ட்கோர் அண்ட் நார்மல் ஷீல்டு இருந்தால் தான் தப்பிக்க முடியும். சவுண்டு இந்த சவுண்டை பார்த்தாலும் திக்குன்னு இருக்கு. ஸோ நம்ம என்டர்மேன் மாமா வந்துட்டான்.
எண்டர்மேன் மாமாவால் ஒரு விஷயத்தை பண்ண முடியல. டேய் கொஞ்சம் போடா. இவன் மட்டும் ஆக்ஸ் வச்சு தான் அடிக்கணும். வாடா வாடா. 15 minutes தாண்டி போயிட்டு இருக்கு. டேய் டக்கு. வந்துட்டான். ஆ பார்ட் 2 வேற வர வைக்கணும் போலயே. இந்த ஒரு மொட்டை பயலுக்காக பார்ட் 2 வர போகுது. வாட்டர். ஓ half heart கோல்டன் ஆப்பிள். ஜஸ்ட்னா ஒரு இன்ச்ல தப்பிச்சிருக்கோம். அதுவும் நான் தெரியாம எண்டர்பேல வர போட்டேன். அது நான் வந்து நல்லா வேலை நான் எண்டர்பேல நான் வந்து எக்ஸ்ட்ரா 2 எண்டர்பேல் மட்டும் போட்டேன்னா பயத்தில் அவ்வளோதான் கண்டிப்பாக நான் காலி. இவன் நான் இந்த எண்டர்பேலை யூஸே பண்ண மாட்டேன். இந்த எண்டர்பேல் நம்ம லேண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளை கூட்டிகிட்டு போகுது. ஃபெதர் ஃபாலிங் நான் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோ, நான் அவனை ஆரம்பத்தில் திட்டேன். ஸோ கோல்டன் ஆப்பிள் இருக்குன்னு தைரியமாக இருக்கும். நேராக போய் ஏய் டிராகனை முதல்ல கொல்லிட்டாங்கன்னா போதும். இப்போ நான் டிராகனை கொண்டாதான் என்னால் வீட்டுக்கு போக முடியும். 20 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா நான் பார்ட் 2 பண்ணிடுவேன். 25 நிமிஷம் ஆச்சுன்னா பார்ட் 2. அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 9 minutes இருக்குல்ல பார்த்துப்போம். இப்போ நம்ம பறந்தாங்க பேரலாம். ஏய் உன்னை நேருக்கு சண்டை போடுவேன்டா. ஸோ என்கிட்ட இருந்த ஒரே ஒரு கோல்டன் ஆப்பிள் போயிடுச்சு. ஃபுட்டு வந்து அரை ஸ்டாக்கு காலி ஆயிடுச்சு. என்கிட்ட ஃபுட்டு கரெக்டாக எனக்கு அரை ஸ்டாக் காலி. ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் நம்மளால நான் ஆல்மோஸ்ட் 20 நிமிஷம் போயிடுச்சு. இந்த மொக்க பயிலுக்கு போய் 20 நிமிஷம் போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த எண்டர்மேன்ஸு. அப்புறம் அவன் மேலே பறந்துக்கிட்டே இருக்காது. ரொம்ப நேரம் கீழே இருண்டா. போச்சு. ஸோ எண்டர்பால் எதுக்கோ யூஸ் ஆகுதோ இல்லையோ, நான் ட்ராகன் பிரத்தில் மாட்டினா தான் யூஸ் ஆகுது. இப்போ நான் வாட்டர் பக்கெட்டை ப்ளேஸ் பண்ணி அதை மட்டும் ட்ராகன் பிரத்தை போட்டால் வாட்டர் காலி ஆகிடும். ஸோ அதான் பயமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். அதோட பெட்டராக மைண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் சும்மா இருக்க டைமில் அட்லீஸ்ட் பவு வச்சு அடிக்கலாம். அவனுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 75% குறைஞ்சிருச்சு கேஸ். ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் ஒழுங்காக நான் லைவாச்சும் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ வந்து ஸோ கைஸ் இப்போ ஓகே. ஸோ இப்போ அவனுக்கு வந்து நம்ம 74% டேமேஜ் கொடுத்துட்டோம். ஏன்னா இவன் வேற 2 பேரை பார்த்துட்டேன் தெரியாம. இப்பெல்லாம் நான் அதிகம் போச்சு. இப்போ மட்டும் தூக்கி அடிச்சிடாதடா. ஓய் வேணாம் வாட்டர் பக்கெட் போடா. ஃபெதர் ஃபாலிங் போரு. நான் டைமை சேவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபெதர் ஃபாலிங் 3 கிடச்சப்பே போதும்னு சொல்லிட்டு பண்ணேன்னா இந்த நேரம் ஹார்ட் கோர் முடிஞ்சிருக்கும். நான் தான் எக்கச்சக்கமான டைம் என்னை வேஸ்ட் பண்ணி எவ்வளோ செலவாகனாலும் பரவாயில்ல. நான் நேராக எக்ஸ்ட்ரா பூட்ஸை செஞ்சு எப்படியோ கஷ்டப்பட்டு. ஆமாம் 4 minutes. ஓகே. ஸோ இப்போ நான் திரும்ப தூக்கி தான் அடிக்க போகிறான். ஹெல்த்தை நம்ம ஃபுல்லாக வச்சுருந்தா மட்டும் தான் நம்மளால் தப்பிக்க முடியும். அந்த ஹாஃப் ஹார்ட்ல நான் தப்பிச்சது தான் கடவுள் இருக்காருன்னு தோணுச்சு. ஸோ
கைஸ் ஆக்சுவலி நம்ம ரியல் லைஃப்பில் ஏதாவது மிராக்கிள் நடந்துச்சுன்னா நம்ம கடவுள் இருக்காருன்னு சொல்லுவோம். இதுவே மைண்ட் கிராஃப்டில் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நீங்கள் எப்படி தெரியுமா கைஸ் சொல்லணும், ஹீரோ பிரெயின் இருக்காரு. ஏன்னா மைண்ட் கிராஃப்டோட கடவுள் ஹீரோ பிரெயின். இவனை ஆக்ஸ் வச்சு நான் அடிக்க தான் விடண்டா ஒன்று. ஓகே ஸோ வேணாம் சூப்பரு. ஸோ இவனை ஆக்ஸ் வச்சு டக்குன்னு முடிச்சிடுறேன். ஆக்ஸுக்கு ஷார்ப்னஸ் 5 இருக்கு. சூப்பரு. அட்டாக் டேமேஜ். ஆமா என் பவ்வோட பாதி டேமேஜ் போயிடுச்சு கைஸ். ஸோ இந்த பட்டன் மொத்தம் அழுத்திடா கைஸ். கைஸ் ஒரு வாட்டி அவன் கீழே வந்தாலும் போடு கைஸ். அவனை 6ல் வச்சு முடிச்சிட்டான். என்ன விளையாட்டு காட்டுறான். கொஞ்சம் கையை எடு கைஸ். நம்ம 20 நிமிஷம் கஷ்டப்பட்டு இதை பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்பி மடன்னு ஏறிக்கிட்டே இருக்கு. டேய் என்றவன் உங்களை விட மாட்டேன்டா. உங்களுக்கு ஒரு ஃபார்மை கட்டி உங்களை எப்படி கதற வைக்கிற மட்டும் பாருங்க. ஸோ கைஸ் நம்ம அடுத்த வீடியோவில் தான் வந்து இது எலக்ட்ரா எடுக்க போகிறேன். ஏன்னா நான் என்ட்ரு டிராகனை கொல்றதுக்கே எனக்கு பெட்டு எல்லாத்தையும் பெட்டை எடுத்ததை மறந்துட்டேன். பெட்டை மட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன்னா எப்பயும் நான் ஜெயிச்சிருப்பேன். ஸோ கைஸ் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நான் எதுக்கு பெட்டை யூஸ் பண்ணுறேன்னு செஞ்சேன்னு வச்சிங்களா இங்கே பாருங்களேன். ஸோ இங்கே பாருங்கள் நான் வந்து ஷீல்டு அடிச்சுக்கிறேன். ஒரு மெயின் என்னன்னா பாட்டு வராமல் ஒரு சாதனை பண்ணிட்டோம். ஆமாம் ஏன்னா ஜஸ்ட் 3 minutes 4 minutes 3 minutes தான். இங்கே பாருங்க கைஸ் எப்படி கொழுந்து விட்டு எரியுதுன்னு. நான் இதுக்காக தான் பெட்டை எடுத்தேன். இங்கே பாருங்க கைஸ் எப்படி கொழுந்து விட்டு எரியுது. இதுக்காக தான் பெட்டை எடுத்தேன். கடைசியில் பெட்டை எடுத்ததே மறந்துட்டேன். இல்லைன்னா எப்பயோ முடிச்சிருப்பேன். பரவாயில்ல இந்த பெட்டெலாம் எடுத்து நான் என்னோட வில்லேஜர் ப்ரீடிங் ஹாலுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ வேணாம் இங்கே வேணாம். திரும்ப எவனாச்சும் பார்த்து நான் ஹார்ட்கோரை முடிக்க விரும்பல. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ். பாய் கைஸ். பாய். பாய் ஒவ்வொரு அடிக்குது அதான். பாய் கைஸ். பாய்.